ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு query கேட்டிருந்தார். அதாவது அவருடைய கரண்ட் அக்கௌண்ட்டு அதே மாதிரி ஜிஎஸ்டி இது ரெண்டும் அவர் நியூவாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறாரு. ஐஇ கோடு ஆல்ரெடி ஃபியூ இயர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுருந்துருக்கிறாரு. பட் ஏதோ காரணத்தினால அவர் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாமல் ஐஇ கோடை மட்டும் அப்படியே வச்சுருந்துருக்கிறாரு. பட் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜிஎஸ்டி அண்டு கரண்ட் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, திரும்ப பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப புதுசாக ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அந்த நம்பர் அவருக்கு கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, இந்த புது அதாவது இந்த புது ஜிஎஸ்டியையும் இந்த நியூ கரண்ட் அக்கௌண்ட்டையும் எப்படி சார் பழைய ஐஇசி கோடோட லிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ இன்கேஸ் உங்களுடைய ஐஇசி கோடு டீஆக்டிவேட் ஸ்டேட்டஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் த்ரூ ஆன்லைன் மூலமாகவே. ஸோ அது எப்படிங்கிறது தான் நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டிஜிஎஃப்டி வெப்சைட், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிஎஃப்டி வெப்சைட். ஸோ dgft.gov.in வெப்சைட்டில் போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டேப் இருக்குது. அதில் அப்ளை ஃபார் ஐஇசின்னு ஒன்று இருக்குது, லிங்க் யுவர் ஐஇசின்னு ஒன்று இருக்குது, அப்டேட் ஐஇசின்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லிங்க் யுவர் ஐஇசிக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய யூசர் ப்ரொஃபைலை உங்களுடைய ஐஇசியோடைய நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லிங்க் யுவர் ஐஇசி டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது பக்கத்தில் இன்னொரு டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்டேட் இருக்குது. ஸோ அப்டேட் ஐஇசி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே அப்டேட் ஐஇசி ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் ஐஇசி ஆப்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அந்த புதுசாக இப்போ எடுத்துருக்கீங்கள உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் நம்பர், அந்த கரண்ட் அக்கௌண்ட் நியூ கரண்ட் அக்கௌண்ட் நம்பரையும் அதுக்கப்புறம் உங்களுடைய புது ஜிஎஸ்டி நம்பரையும் நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட அதில் அந்த ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது கொடுத்ததுக்கப்புறமா ஒரு இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees இந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 200 rupees ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துடும். அதாவது உங்களுடைய ஐஇசி ரீஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி டீஆக்டிவேட் ஆகியிருந்த அந்த ஐஇ கோடு இப்போது ரீஆக்டிவேட் ஆகிட்டு அதே மாதிரி நீங்கள் புதுசாக நீங்கள் எடுத்துருக்கிற அந்த ஜிஎஸ்டி நம்பர், அந்த கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் உள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா அப்டேட் ஆயிரும். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ யாரெல்லாம் ஐஇசி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் டீஆக்டிவேட்டாக வச்சுருந்து திரும்ப நீங்கள் ஒரு நியூவாக இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டு ஜிஎஸ்டிலாம் புதுசாக நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஐஇ கோடோட லிங்க் பண்ணணும் அப்படின்னா இதுதான் அதுக்கு மெத்தட். ஸோ வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.